சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அவளன்றி செய்யும் அருந்தவமில்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர்புகும் ஆரறியேனே. 5 பேர் அவளுக்கு கிளை: பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். 5 பேரை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவள் அவள். ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பவள் அவள். நமக்கு ஏன் சார் நன்மைனே தீவினை, இந்த புண்ணியம் பாவம், இதில் அடி வாங்க இந்த ஆன்மா பக்குவப்படும். எத்தனை பிறவியில பக்குவப்படும் தெரியாது. நோயுற்ற பிள்ளைக்கு மருந்து கொடுப்பா, நோயில்லாத பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பா. ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அருள் செய்வாள். நீ போய் பக்கத்துல நின்னுட்டினா உனக்கு எல்லா விதத்திலும் அருள் கொடுப்பாள். நீ என்ன செய்யணும்? இந்த பாசத்தை விட்டு கலட்டிக்க பார்க்கணும். எப்படி கலட்டிக்கலாம்? அதை கலட்டவெல்லாம் முடியாது. இடுப்புல ஒரு வேஷ்டி கட்டி இருந்தேன், ஒரு பெல்ட்டை போட்டு இருக்குன்னு வேஷ்டி லூஸ் ஆயிடுச்சு. ஆயிருமா இல்லையா? ஒரு கயித்தை கட்டி விட்டேன், அதை விட இன்னொரு கயித்தை போட்டு அழுத்தினா பழைய கயிறு லூஸ் ஆயிருமா இல்லையா? என் புள்ள மேல பாசம் வச்சேன், என் பொண்டாட்டி மேல பாசம் வச்சேன், இதை விட அதிகமா அம்பாள் மேல பாசம் வச்சேன், இந்த கயிறு லூஸ் ஆயிடுச்சு, அந்த கயிறு இழுத்துடுச்சு. அவ்வளவுதான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற பொழுது குடும்பத்தை விட்டுட்டு போக வேண்டாம். இவதான் மீனாட்சி, இவதான் எங்க வீட்டுக்காரி, இவதான் எங்க அம்மா, இவதான் எங்க அக்கா, இவதான் எங்க தங்கச்சி நினைச்சுக்கோ. கடவுளுக்கு தொண்டு செய்கிற பொழுது சரி, வீட்டுல பொண்டாட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இவள் அம்பாள் பராசக்தி வடிவம்னு நினைச்சுக்கோ. ரொம்ப பேர் அப்படித்தான் சொல்றேன், பேரை மட்டும் மாத்திடுறேன். பராசக்தின்னு வேண்டாம், பத்திரகாளின்னு பேரை மாத்திடுறேன். வேற விஷயம், அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவதான் பராசக்தி. என்ன பாரதியார் சொல்லுவார்ல, சக்தி அவளே சக்தி கண்டீர், காதலிக்கும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். நினைப்புல வச்சுங்க. யாரை பார்க்குறியோ பராசக்தின்னு நினைச்சுக்கோ. அடியார்களை பார்த்தா சிவபெருமான்னு நினைச்சுக்கோ. அருட்செயல்கள் ரொம்ப வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில ஒரு அருட்செயல் நடந்தது. நான் புராணம் சொல்லலை, என் சொந்த கதையை சொல்றேன், நடந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். திருவாரூருக்கு பக்கத்துல திருமீயச்சூர்னு ஒரு ஊர். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமீயச்சூர் லலிதாம்பிகை, அம்பாள் லலிதாம்பிகை. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமாவோம், ஓம் சிதங்கினி குண்ட சம்பூதாயை நமாவோம், ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நமாவோம். லலிதா சகசரநாமம். லலிதா சகசரநாமம் பாடப்பட்ட இடம் திருமீயச்சூர். அம்பாளுக்கு என்ன பேரு? லலிதாம்பிகை. ஒரு காலை மேல வச்சிருப்பான், ஒரு காலை கீழே தொங்க விட்டிருப்பான். அழகான திருமேனி, ரொம்ப பேரழகி, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அபிராமி. அது மாதிரி நான் இதை பத்தி நிறைய படிச்சேன். ஒரு நாளைக்கு போய் அந்த அம்பாளை பார்த்துட்டு வந்துடணும் ஆசை.
போக முடியல. எங்கெங்கேயோ போய் என்னமோ வண்டி ஓடிட்டு இருக்கு. ஒரு கதை பத்திரிகையில வந்தது. சென்னையில இருந்து ஒரு அம்மா, ஒரு அந்தணர் வீட்டு அம்மையார், அவங்க கனவுல போய் லலிதாம்பிகை காட்சி கொடுக்கிறான். என் காலுக்கு 2 காலுக்கும் 2 வெள்ளி கொலுசு பண்ணி தர்றியா? இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? கடந்த நிகழ்ச்சிங்க. உடனே 2 வெள்ளி கொலுசு பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, வந்துட்டாங்க. கோயிலுக்கு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுக்க, அர்ச்சகர் வாங்கி இப்படி பார்க்கிறார். எதுக்கு? அம்பாள் காலில் போடுறதுக்கு வெள்ளி கொலுசு போட முடியாது, போங்க. ஏன்? காலில் துவாரம் இருக்கணும், துவாரம் கிடையாது. அம்பாள் காலில் வெள்ளி கொலுசு போடணும்னா எங்கேயாவது ஒரு தொடை இருக்கணும்ல கொலுசை மாட்டுறதுக்கு. சும்மா வச்சா நம்மளால அடிச்சுக்கிட்டு போயிடுவேன், மாட்டுனாலே அடிச்சுக்கிட்டு போயிடுவேன், அவ்வளவு சுத்தம். இங்கே ஒரு பைரவர் இருக்காரு பார்த்தீங்களா? நம்ம முருகன் கோயில்ல பைரவர் கழுத்துல ஒரு ருத்ராட்சம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ருத்ராட்சம் போடுறாப்புல அந்த கழுத்துல 2 துவாரம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கணுங்க. அந்த சிற்பியை கையெடுத்து கும்பிடணும். அழகா பண்ணியிருக்காரு. ருத்ராட்சம் போடுறதுக்கு கழுத்துல 2 துவாரம் இருக்கு. இப்படி போட்டு அப்படி போட்டு அழகா பேசிக்கிட்டு இருக்கார் பைரவர். விரித்த வல்கதுகுள் சூலம் வெளிப்படு தமது கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்சக் கண்டு ஒன்றிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. ஐயர் என்ன சொல்லிவிட்டார்? அம்பாள் காலில் துவாரம் கிடையாது, போட முடியாது, போ. கனவுல வந்து அம்பாள் தான் சொன்னான், பிரமை போயிட்டு வா. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பிரமைன்னு ஒரு வார்த்தையில் அடிச்சு விட்டாரே. நான் கனவுல அவளை பார்த்தனே, எல்லாம் பொய்ன்னுட்டாரே. சரி, பரவாயில்ல, அவர் அனுபவம் அவ்வளவுதான். வீட்டில் போய் படுத்துட்டான். 1 வாரம் ஆச்சு. இந்த ஐயர் இவ்வளவு பெரிய குடத்தை தூச்சிக்கிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக வந்தார். பெரிய பக்தர், நல்லவர், கொஞ்சம் கூட அப்பளுக்கு இல்லாதவர், அம்பாளை தன்னுடைய தாயா நினைச்சு கும்பிடுறவர். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணுமே. கோயில்ல போய் ஒவ்வொரு வேளையும் அம்பாளை தொட்டு அலங்காரம் பண்றதுக்கு அவர் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். வந்தாரா, கால் தடுமாறிச்சு. குடத்தை கீழே போட்டுட்டார். குடம் கீழே விழுந்தது. தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. வேகமா அங்கிருந்து இறங்குது. அம்பாள் ஒரு காலை கீழே வச்சிருக்காளா, அந்த காலில் போய் தண்ணி வேகமா அடிச்சுதா. கிட்டக்க வந்து பார்க்கிறார், பின்பக்கத்தில் ஒரு துவாரம் தெரியுது. ஆனா இத்தனை நாளா தெரியல, இத்தனை நாளா அழுக்கு அடைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அபிஷேகம் பண்றாருல, ஸ்நானம் பொடி போட்டு அபிஷேகம் பண்றாரு, மஞ்சள் பொடி போட்டு அபிஷேகம் பண்றாரு. காலை தொடச்சா தானே, முன்னால துடைப்போம், முகத்தை துடைப்போம், பின்னால துடைக்க மாட்டோமே, யாரு பார்க்க வரா? துடைச்சிட்ட. பார்த்தா கீழே துவாரம் தெரியுது பின்னால. இத்தனை காலமா தெரியலையே, அழகா தெரியுது துவாரம். இந்த தண்ணி விழுந்த வேகத்துல பழைய அழுக்க அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளம் வந்ததுன்னா பழைய அழுக்க அடிச்சுக்கிட்டு போயிருமா. பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றி விடும் புது வெள்ளத்தை போல அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். பாரதி. பள்ளத்திலே ரொம்ப நாளா அழுகி போன பாசியை புது வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போன மாதிரி ரொம்ப நாளா இருந்த அழக்கை புது வெள்ளம் தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடனே இவருக்கு சந்தேகம், இந்த ஒரு கால் மேல வச்சிருக்கான்ல, அதுல தண்ணீரை ஊத்தினார், அதுலயும் ஒரு துவாரம் இருக்கு. ஐயருக்கு சப்த நாடியும் ஒடிஞ்சு போச்சு. நல்ல வேளை அந்த அம்மாட்ட ஒரு காலத்துல அட்ரஸ் வாங்கி வச்சிருந்தார். தபால் போட்டார். அந்த அம்மா புறப்பட்டு வந்துருச்சு. காலில் அந்த 2 கொலுசையும் மாட்டி விட்டாங்க. இன்னைக்கு அந்த 2 கொலுசும் காலில் இருக்கு. ஏன் சார், உங்க சொந்த கதைன்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு அம்மா கதையை சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கேன், இனிமேத்தான் கதை ஆரம்பிக்குது. அந்த கோயில்ல கும்பாபிஷேகம். எந்த கோயில்ல? திருமீயச்சூர் லலிதாம்பிகை. மகாலட்சுமின்னு சென்னை சேர்ந்த ஒரு அம்மா, அந்தணர் பெண்மணி, ரொம்ப பக்தை அந்த அம்மா. பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுது.
நினைச்சா கும்பாபிஷேகம் பண்ணும், எல்லாரையும் போய் பார்க்கும், பணம் வாங்கும், தானும் பணத்தை போடும், நின்று வேலை பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணும். திருமையச்சூர் லலிதாம்பிகை கோயில்ல இத்தனாம் தேதி கும்பாபிஷேகம், நாள் நீங்க பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிருச்சு. நானா திருமையச்சூர் எப்படா போகலாம்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கிறேன். பிரசங்கம்னு போட்ட உடனே கிளம்பிட்டேன். ராத்திரி கார் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மணிக்கு வந்துட்டேன். எனக்கு 7:30 மணிக்கு பிரசங்கம். 6 மணிக்கு வந்து நீட்டா உட்கார்ந்துட்டேன். இன்னைக்கு அம்பாளை பத்தி பேசணும், நிறைய பேசணும். லலிதாம்பிகையை பத்தி பேசணும், சகசரநாமத்தை பத்தி பேசணும், பாஸ்கர ராயரை பத்தி பேசணும், அபிராமியை பத்தி பேசணும், கல்கத்தா குங்குமானந்த சாமியை பத்தி பேசணும். எல்லாம் திட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த மகாலட்சுமி அம்மா என் பக்கத்தில் வந்தது. ஐயா, என்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த பிள்ளைங்கள்லாம் உங்க பேச்சுக்கு அப்புறம் டான்ஸ்ன்னு போட்டிருக்கேன், சின்ன பிள்ளைங்க தூங்கிடும், நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன? இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருவோம், நீங்க 9 மணிக்கு பேசுங்க ஐயா. நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்குறோம், நிம்மதியா கேட்போம், எல்லாரும் கேட்போம். நமக்கு என்ன? சரி, டான்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இனிமே எனக்கு 9க்கு தான் பிரசங்கம். நான் ஒரு ஓரத்தில் போய் டான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சிங்கப்பூர்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். அவர் அந்த கோயிலுக்கு திருப்பணிக்கு பணம் கொடுத்தவர். ஐயா, 9 மணி வரைக்கும் இங்கே தானே உட்கார்ந்து இருக்கணும். ஆமாம், ஒன்று பண்ணுவோமா? என்ன? கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோமா? நாளைக்கு கும்பாபிஷேகம், சாமியை பார்த்துருவோமா? ஆமாம், நான் இன்னும் கோயிலுக்கு போகலை, இப்போ ஒரு தரம் பார்த்துருவோம், நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஒரு தரம் பார்த்துக்குவோம். கூட்டிகிட்டு போயிட்டார். அவள் கூட்டிகிட்டு போனான். நேர சிவபெருமானை பார்த்துட்டோம். அம்பாள் சந்நிதிக்கு வர்றோம். லலிதாம்பிகை பூட்டி கிடக்கு. இவரை பார்த்த உடனே அர்ச்சகர் ஓடி வந்துட்டார். ஏன்னா இவர் நிறைய பணம் கொடுத்துருக்காரு, அதுக்கு தெரியும். ஓடி சாவியை கொண்டுகிட்டு வந்தார். ஐயா உள்ள பார்க்கணுங்கிறாங்க. நல்லதுன்னு உள்ள திறந்து கடைசி வரைக்கும் போட்டாரு. நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு கோயில்ல என்ன கீழே அஷ்டபந்தனம் பண்ணலை. ராத்திரி 12க்கு தான் அஷ்டபந்தனம் பண்ணுவாங்க. நான் சாயந்தரம் 7:30 மணிக்கு போய் நிற்கிறேன். ஐயா உள்ள போங்கன்றாரு. சட்டையை கலட்டுனாரு. கழட்டிட்டேன். உள்ள போனா அம்பாளை தொட்டு பாருங்கிறாரு. கிடைக்குமாம்மா? காலை தொட்டேன், கையை தொட்டேன், முதுகில் பார்த்தேன், அவ காலில் போட்டிருக்க அந்த அற்புதமான கொலுசை பார்த்தேன், அவ முகத்தை பார்த்தேன். அப்படியே பிரகாசமா இருக்கு, கோடி சூரிய பிரகாசம். நல்ல 1/2 மணி நேரத்துக்கு நானும் அவரும் கண்ணீர் விட்டு அழுது கீழே உட்காந்துட்டோம். மற்ற நாள்ல போக முடியுமா? இங்க வந்து 9 மணிக்கு பேசினா இதைத்தான் சொன்னேன். நான் பேச நினைச்ச எல்லாம் மறந்துட்டேன். ஆமா சார், தியரி வேணுமா பிராக்டிக்கல் வேணுமா? பிராக்டிக்கல் தானே வேணும். கதை சொன்னா நம்ப மாட்டாங்க. நீ என்னமோ பழைய கதை சொல்ற சார், இது நம்ம சொந்த கதை சார். இன்னைக்கு அவளை நினைச்சா அந்த காட்சி கண்ணுக்கு முன்னால நிற்கும். அம்பாள் பராசக்தி வந்து நமக்கு அருள் செய்கிறாள். கேட்டீன்னா சாப்பாடு போடுவா. அம்பாளுக்கு அவளது பெருமை. இப்போ பதி, பசு, பாசம் சொன்னா பேச்சு முடிஞ்சிடும். கடவுள். இனிமே கொஞ்சம் இலக்கணங்கள் சொல்ல போறேன். கடவுளுக்கு 8 குணம். இனிமே இது வகுப்பு, சரிதானா? அதுக்காக ஒரு ஓரத்தில் உட்காந்து தூங்கிடப்படாது. நீங்க எல்லாம் படிச்சவங்க. இங்க சைவ நெறி பாடம். இலங்கை பெருமக்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏன் தெரியுமா? இந்த சைவ நெறிய பாடமா வச்சு படிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. மெய்கண்டார் பிறந்தது அங்கதான், மறைஞான சம்பந்தர் பிறந்தது அங்கதான், உமாபதி சிவாச்சாரியார் பிறந்தது அங்கதான், அருள்நந்தி சிவாச்சாரியார் பிறந்தது அங்கதான். பிறந்த நாள் அன்னைக்கோ அல்லது சமாதியான அன்னைக்கோ ஒரு மாலையை போட்டு ஒரு குடம் தண்ணீரை ஊத்திட்டு வசதியா மறந்துடுவோம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இங்கே இந்த பெருமக்கள் 1, 2, 3, 11ஆம் கிளாஸ் வரைக்கும் பாட புஸ்தகம் வச்சு படிக்கிறாங்க. அதனாலே நான் சொல்றது அவர்கள் படித்ததை மீண்டும் கொஞ்சம் நினைவூட்டி கொள்வதற்காக. கடவுளுக்கு எண்குணத்தான்னு பேர். 8 குணம். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை.
8 கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம். அப்பர் சுவாமி 8 குணம் என்னென்ன? 1 தன் பயத்தன் ஆதல். அடுத்தவன் சொன்னபடி கேட்கறது இல்ல, அவருக்கு சுதந்திரம். கடவுள் சுதந்திரமாய் நிற்கிறார், யாரும் சொல்லி அவர் கேட்பாரு. தன் பயத்தன் ஆதல். 2 தூய உடம்பினன் ஆதல். நம்ம உடம்பு அழுக்கான உடம்பு, வெளியிலையும் அப்படித்தான் உள்ளையும் அப்படித்தான். பல்லு விளக்கலைன்னா ஒரு பயம் பக்கத்துல நிக்க முடியாது, குளிக்கலைன்னா 4 அடி தாண்டித்தான் நிற்பாங்க. எவ்வளவு அழுக்கு! இதுக்குத்தான் நான் சந்தன சோப்பை போட்டு தேய்க்கிறேன். சந்தன சோப்பு கருத்து போச்சு, நான் அப்படியே இருக்கேன். இந்த உடம்புக்கு தானே இந்த பாடு, இந்த உடம்பை காப்பாற்றத்தானே இந்த பாடு. கடைசியை கொண்டே போட போறாங்க, எரிக்க போகுது. எரி சொல்லுதான், நமக்காகத்தான் சாப்பிடுறேன், காலம்பரை 4 வடை சாப்பிடுறேன் பத்தியா, நமக்கு தான் வரப்போறேன். எரி. புழு சொல்லுதான், அதெல்லாம் கிடையாது, நமக்கு தான் வளர்க்குறேன். நாய் சொன்னதான், எனக்காகத்தான் உடம்ப வளர்க்குறேன். நரி, எனக்காகத்தான் வளர்க்குறேன். கழுகு, எனக்காகத்தான் வளர்க்குறேன். இவன் சொன்னானா, எனக்காகத்தான் வளர்க்குறேன். எது சரி? நாய் நரி எனதன, நாய் எனதன, நான் எனதனலாமோ? எரி எனதன, புழு எனதன, இழிவாகிய சிறு நாய். சரி எனதன, கழுகு எனதன, தனியாகிய உடலை. நரி எனதன, நாய் எனதன, நான் எனதனலாமோ? அரியனோடு மறைமுனி தொழும் அறிவாகிய பரமே. நான் என்ன சொல்றேன்? இந்த உடம்பு என்னதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை பூதங்கள் இத்தனை எனக்குத்தான் வளர்க்கிறேன், எனக்குத்தான் வளர்க்கிறான்னு சொல்லுது. அழுக்கு உடம்பு. பகவான் எப்படி? தூய உடம்பினன் ஆதல். 3வது இயல்பிலேயே உணர்வினன் ஆதல். ஆன்மா உணர்த்த உணரும், ஆண்டவன் இயல்பாகவே தூய உணர்வினன் ஆதல். 4 முற்றும் உணர்தல். அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் கண்ணை மறைக்க முடியாது. குருநாதர்கிட்ட 4 சிஷ்ய பிள்ளைங்க, 4 பேரும் பாடம் படிச்சுட்டான். வாத்தியார் சொன்னாரு, டேய் ஒரு மாம்பழம் கொடுத்தாரு. டேய் ஆளுக்கு ஒரு மாம்பழம் தான், யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுங்கடா. முதல் ஆளு வீட்டுக்குள்ள ஓடினான், கதவை சாத்தி விட்டு சாப்பிட்டுட்டேன். 2வது ஆளு ரூமுக்குள்ள ஓடினான், ரூம் கதவை சாத்தினான், சாப்பிட்டுட்டேன். 3வது ஆளு இரும்பு பெட்டகத்துக்குள்ள போய் உட்கார்ந்தான், பெட்டகத்தை மூடினான், சாவித்து வாரத்தை கையை வச்சு மூடிட்டேன், யாரும் பார்க்க கூடாதான், சாப்பிட்டுட்டேன். 4வது ஆளு மாம்பழத்தை கொண்டுகிட்டு வந்துட்டேன். என்னடா ஆச்சு? சாப்பிடல. ஏண்டா? யாரும் பார்க்காத இடம் கிடைக்கல. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள வான்னு இவன் சொன்னான், ரூமுக்குள்ள வான்னு அவன் சொன்னான், பெட்டகத்துக்குள்ள வாடான்னு அவன் சொன்னான். இவன் சொன்னா, எங்க போனாலும் இந்த உள்ள உட்கார்ந்து சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் கண்ணை மூட முடியலையே. குருநாதர் சொன்னார், இந்த 3 பயல்களும் படிக்கட்டும், நீ படிச்சுட்டே போயிட்டு வா. கண்ணை மூட முடியுமா? கடவுளை மூட முடியுமா? என் மனசுக்குள்ள இருக்கிறவனை என் கண்ணை மூட என்னால முடியல. இயல்பவன் முற்றும் உணர்ந்தவன், இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்கியவன். நமக்கு பாசம் இருக்கு, கஷ்டப்பட்டு விளக்குறான். அவன் இயல்பாகவே பந்த பாசங்களில் இருந்து நீங்கியவன். அடுத்தது பேரருள் உடைமை. அருள் வெள்ளமா கொட்டது. சிவபெருமான் அருள் மாதிரி வெள்ளம் கிடையாது. முடிவிலா ஆற்றலுடைமை. அவனுடைய ஆற்றலுக்கு எல்லை கிடையாது. என்ன செய்வார்? என்ன வேணும்னாலும் செய்வார். முடிவிலா ஆற்றல் உடைமை. வரம்பிலா இன்பம் உடைமை. மற்ற இன்பங்களுக்கு வரம்பு உண்டு, இது வரம்பே கிடையாது. அவனுக்கு 5 முகம். 1 2 3 4 5. ஓ, இதுதான் 5 முகம். இந்த முகம் இருக்கு பாருங்க, நெத்திக்கு மேல. இதுதான் கிழக்கு, தற்புருஷம். இது தெற்கு, அகோரம். இது மேற்கு, சத்தியோஜாதம். இது வடக்கு, வாமதேவம். மேல உச்சி, ஈசானம். இதான் அவர் இருக்கடா. இங்கதான் அவர் இருக்காரு, மறந்துடாதீங்க. அவர் எங்கேயோ இல்லை, இங்கதான் இருக்காரு. 5 முகம், 5 தொழில், 5 நிறம், எல்லாம் அவருடைய பேராற்றல். அவையே தானேயாய் இருவினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. சிவஞான போதம் 2வது நூற்பா.
அவையே ஆய் தானே ஆய், அவையே தானே ஆய். இதாங்க சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை. கடவுள் எப்படி இருக்கார்? உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாய் இருக்கிறான். அது எப்படி? என்னை அடிச்சு விட்டேன். என்னை அடிக்க எவனாலும் முடியாது. என் உடம்பத்தை அடிக்கலாம். நான் தெரியாதனமா இந்த உடம்பை நான் நினைச்சு விட்டேன். என் சட்டையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்றேனே, இந்த உடம்பு சட்டை தானே. ஆனா உடம்பும் ஆன்மாவும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். என்னை அடிச்சு விட்டேன். உன்னை அடிக்க ஒருத்தனாலும் முடியாது. உன் உடம்பத்தான் அடிக்கலாம். நீ உடம்பையே நீன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை அடிச்சான்னு சொல்ற. கடவுள் உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றாக நினைக்கப்படுவது போல நம்மோடு கடவுள் அவையே ஆயிருக்கிறான், தானே ஆகியிருக்கிறான். அதுக்காக கடவுள் நானும் ஒன்னா? அவன் தனியாயிருக்கிறான். பொருள் தன்மையினாலே வேறுபட்டு தெரிகிறான். மூணாவது, உடனாயிருக்கிறான். இருட்டுக்குள்ள போனேன், கண்ணால பார்த்தேன், பொருள் தெரியல. பளிச்சுன்னு ஒருத்தர் விளக்கடிச்சாரு, இப்ப பார்த்தேன், இப்பவும் பொருள் தெரியல. ஏன் தெரியல? என் புத்தி கண்ணில் இல்லை. என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு இப்படியே நிக்கிறேன். சில பேர் பார்த்துருக்கீங்களா? இப்படியே உட்கார்ந்துருப்பேன், என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அப்ப அவன் கண்ணுக்கு எழுத்தாப்படுறதுக்கே தெரியாது. அப்ப தெரியணும்னா என்ன வேணும்? கண்ணு வேணும், கண்ணுக்கு ஒளி வேணும், வெளியில வெளிச்சம் வேணும், மனசு கூடி நின்று பார்க்கணும். மனசு எங்கேயோ இருந்தா பார்வை எப்படி இருக்கும்? நிலக்குத்தி இருக்கும். சில பேருக்கு அப்படியே முடிச்சு போயிடும். நிக்கிறமா இல்லையா? அப்படி இருக்கமா இல்லையா? இந்த மூணும் வேணும். அதுதான் அவற்றை செலுத்த அவற்றோடு கண்ணொளியும் அறியும் போலே உடனாயிருக்கிறான். ஒன்றாயிருக்கிறான், பேராயிருக்கிறான், உடனாயிருக்கிறான். அப்பர் சுவாமி மனத்தகத்தான் தலை மேலான். மனசுல இருக்கா ஒன்றாயிருத்தல். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான். வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான். ஏழண்டத்து அப்பாலான். வேறாயிருத்தல். ஏழண்டத்துக்கு அப்பால நிக்கிறான். வேறாயிருத்தல். கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான். காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. என் கண்ணுக்குள்ளே இருக்கான். நான் பார்க்கிற பொழுது என் கூட பார்க்கிறான். அது உடனாயிருத்தல். மூணு இந்த பாட்டுல வந்துருச்சு. உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்த அருதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விலாவரச் சிரித்திட்டேனே. எல்லாரும் நினைக்கிற நினைப்பையும் உள்ளே இருந்து எம்பெருமான் அறிகிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதா? நம்ம என்னடா நினைக்கிறோம், அவன் தானே நினைக்கிறான் அப்படின்னு நான் வெட்கப்பட்டு சிரிச்சுட்டேன். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடன் இருந்து, ஒன்றாய் வேறாய் உடனாய், உடன் இருந்தருதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விலாவரச் சிரித்திட்டேனே. திருமுறையில சைவ சித்தாந்தம். ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி. நாம் பண்ற தப்பு தண்டாவுக்கெல்லாம் இவனும் கூடவே வந்து சால்ராடிச்சான். உடனாக அதான அர்த்தம். நான் ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. மாலை உண்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம். யாவையுமாய் ஒன்றாயிருப்பது, அல்லையுமாய் வேறாயிருப்பது. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அது உடனாயிருப்பது. நெஞ்சில் வஞ்சங்கட என்னை விட்டு பிரியாமல் இருந்தானே. இறைவன் வினை பயனை ஊட்டுவான் சொல்லிட்டேன். 5 தொழில் மூலம் உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். ஆக்குவான், காப்பான், அடிப்பான், அருள் தருவான், அடுத்தது போக்குவான். எல்லாம் 5 தொழில் பண்றான். மன்னனை போல தண்டிக்கிறான், மருத்துவன் போல காப்பாற்றுகிறான். ரெண்டும் பகவான் செய்வது.
பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தானே குருவாக வந்து காட்சி கொடுப்பான். மாணிக்கவாசகருக்கு காட்சி கொடுத்தான். பக்குவப்பட்டால் தானே குருவாக வந்து காட்சி கொடுப்பான். அந்த பார்வைப்பட்டா போதும், எல்லாம் மாறிவிடும். அல்லது குருநாதன் மூலம் காட்சி கொடுப்பான். குருநாதனுக்குள்ளே அவன்தான் இருப்பான். தெரியுதா? திருவிடமருதூர்னு ஒரு ஊர், திருவிடை மருதூர். நடுவிலே உள்ள அர்ஜுனம், மத்திய அர்ஜுனம் மாதிரி. மருத மரத்தின் கீழே சிவலிங்கம். திருவிடை மருதா திரிபுராந்தகா பட்டினத்து சாமி பாடுறார். பட்டினத்தார் ஊர் ஊரா போனாராம். முற்றத்துறந்த பட்டினத்தடிகள். அது என்ன முற்றத்துறந்த? தான் சன்னியாசிங்கிறதையும் திறந்துட்டாராம். சில பேருக்கு அந்த நினைப்பு இருக்கும், நான் தான் சன்னியாசி, நான் தான் பெரிய சன்னியாசி, இந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் தான் சன்னியாசி. அதையும் மறக்கணுமா? அதான் முற்றத்துறந்த பட்டினத்தடிகள். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறுந்துறக்கை அடிதறிது தாயுமான சுவாமி. பட்டினத்தார் வெறும் கோவணத்தோட நடந்து போயிட்டே இருக்கார். ஒரு ஊர் உஞ்சனை மாகாணம். உஞ்சனை மாகாணத்தில் ஒரு பிள்ளையார் கோயில். பட்டினத்தார் பிள்ளையார் கோயிலுக்குள்ள போயிட்டார். பெரிய பிள்ளையார், நம்ம பிள்ளையார் மாதிரி அழகான பிள்ளையார். பின்னால போய் உட்கார்ந்துட்டார். தவத்தில் உட்கார்ந்துட்டார். பிள்ளையார் முன்னால, பட்டினத்து பிள்ளையார் பின்னால. அங்கே இருந்து பார்த்தா பிள்ளையார் தான் தெரியும், பின்னால இருக்க ஆள் தெரியாது. தவத்தில் இருக்கார். ராத்திரி 10 மணி. பத்திரகிரியாருடைய ஊர். திருடுறதுக்கு திருடர்கள் புறப்பட்டு போனார்கள். ராஜா அரண்மனையில திருடணும், அப்பவே அரண்மனையில திருடணும். பிள்ளையார பார்த்தான். பிள்ளையார் சாமி, ராஜா அரண்மனையில திருட போறோம், நிறைய கிடைச்சா உனக்கு ஒரு பங்கு தர்றேன். கொள்ளைக்கு பிள்ளையார கூட்டு சேர்த்தான். என்ன சிரிக்கிறீங்க? நம்ம வியாபாரத்துல திருப்பதி பெருமாளுக்கு 10% வைக்கிறோமா இல்லையா? சக்க போடுதே. அந்த அப்போ ஒரு பழக்கம். அவன் தொழில் அவனுக்கு, நம்ம தொழில் நம்மளுக்கு. கூட்டு சேர்த்தான். போனான், திருடினான், நிறைய கிடைச்சது. சந்தோஷம் தாங்கல. பிள்ளையாருக்கு சொன்னபடி செஞ்சான். அதை பாராட்டணும் இல்ல? விலை மதிக்க முடியாத முத்து மாலையை அப்படி தூக்கி போட்டான். சொன்னபடி செஞ்சான். அவனை பாராட்டணும். எங்க ஊர்ல ஒருத்தன் பிள்ளையாரை போய் கும்பிட்டான். பிள்ளையார் இப்படி பார்த்தாரு, சாமி இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுல பாதி உனக்கு தந்துடுறேன் சொல்லிட்டானா. வெளியில வந்தேன். கீழே வந்து பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு கிடக்கு. இந்தியாவில் 100 ரூபா நோட்டு. பையில வச்சுக்கிட்டேன். எவ்வளவு கொடுக்கணும் சாமிக்கு? 50 ரூபா கொடுக்கணும்ல. பிள்ளையாரே நீ கெட்டிக்காரன், உன் பங்க எடுத்துக்கிட்டு என் பங்க போட்டுட்டேன். உதைக்க வேண்டாம் இவனை. உன் பங்க எடுத்துக்கிட்டு என் பங்க போட்டுட்டேன். பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டாரு. பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டாரு. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டான். வெளியில வந்தான். ஆரிய பவன் போர்டு. பிள்ளை குட்டிகளுக்கு ஸ்வீட்டு வாங்கினான். 100 ரூபாயை கொடுத்தேன். முதலாளி ஒரு மாதிரிய பார்த்தாரு. உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தேன். இந்த பார்சல் பண்ணிட்டு தர்றேன்னாரு. உட்கார்ந்து இருந்தேன். அரை மணி நேரம் ஆச்சு. போலீஸ் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த 100 ரூபா நோட்டு கள்ள நோட்டு. மாட்டிக்கிட்டியா? நீ பிள்ளையார ஏமாத்த பார்த்தில்ல? அதான் வென பண்ணனா வெனையில வந்து மாட்டிக்கிறேன். உங்களுக்கு கேடு நினைச்சா என் மனசுல நான் அடிப்படையா கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா நீங்க என்ன வாழ்த்துவீங்களா மாட்டீங்களா? பிரார்த்தனை அதுதான். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். போனை எடுத்தா என்ன சொல்லணும்? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கும். அவரும் நம்மளை வாழ்த்துவார். என்ன எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்மளை வாழ்த்துவார். சரிதானா? சரி. எதுக்காக சொல்ல வந்த இவ்வளவு கதையும்? நம்மளை நம்ம வாழ்த்தினால் எல்லாரும் நம்மை வாழ்த்துவார்கள். நம்ம ஆளு ஒவ்வொரு முறையும் கடவுள்கிட்ட போய் நிற்கிற பொழுது இதையெல்லாம் மறந்துடுறோம். இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் நிற்கிறோம். கடவுள் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா மறந்து போயிடுது. எம்பெருமான் நம்ம பக்கத்துல வந்து நம்ம கூடவே நம்மோடு நிற்கிறான்.
அம்பாள் பராசக்தியோடு வந்து நம்மை காப்பாற்றுகிறான். பராசக்தியினுடைய ஆற்றல் நம்மை காப்பாற்றுகிறது. வினை பயனை ஊட்டுகிறான். பக்குவப்பட்ட உயிர்களுக்கு தானே குருவாக வருகிறான். அதுக்கு கதைக்கு வந்தேன். பட்டினத்து சாமி உள்ள உட்கார்ந்திருக்கார். கதை ஞாபகம் வருதா? வெளியில திருட போனவன் என்ன பண்ணனா, விலமதிக்க முடியாத மாலையை தூக்கி எரிஞ்சான். அது பிள்ளையார் கழுத்துல விழாம பின்னால உட்கார்ந்த பட்டினத்தும் பிள்ளையார் கழுத்துல விழுந்துச்சு. தியானத்தில் இருக்கவனுக்கு மாலை விழுந்தா தெரியுமா, பாம்பு விழுந்தா தெரியுமா? தெரியாது. நம்ம தியானத்துல தான் நமக்கு எல்லாம் தெரியும். பூஜை பண்ற பொழுது மணி அடிக்கிறான், ஏண்டான்னா சட்னி வாசம் மூக்க தொலைத்து இருக்கிறான். நம்ம பூஜை அவ்வளவுதான். கழுத்துல மாலை, ராஜாவுடைய விலைமதிக்க முடியாத முத்து மாலை, ஓம் நம சிவாய் அப்படியே அடங்கி இருக்கு. காலம் வரை எல்லா சேவகனும் தேடி வந்தான், சாமியை கண்டுபிடிச்சு விட்டேன். ராத்திரி பூரா முடிச்சு விட்டு இப்ப உட்கார்ந்து தூங்குறான்டா. தூக்குந்தால கழுத்துல நம்ம ராஜாவுக்கு மாலை போட்டிருக்கேன். தூக்கிட்டு போயிட்டாங்க. பத்திரகிரி மகாராஜாவுடைய அரண்மனை கொண்டே வெளியில நிறுத்தி விட்டேன். மாலையை கொண்டுகிட்டு போய் ராஜாட்ட காமிச்சான். இது நம்ம மாலை இல்லைன்னாரு. திருடன் வெளியே இருக்கான். கழுகுல ஏத்து. கழுமரம்னா தெரியுமா? பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பி. அப்படியே தூக்கி உட்கார வைப்பான். மலம் போற பாதையில குத்தி தலைவலியா வந்துடும். நினைச்சாலே ஒரு ராத்திரிக்கு தூக்கம் வராது. அந்த காலத்தில் தண்டனை அப்படித்தான். கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கழுமரத்தில் ஏத்த போறாங்க பட்டினத்து சாமியே. அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து இருக்காரு. தூக்கிட்டு போனா அங்க உட்கார வச்சா கழுமரத்தை ரெடி பண்ணனா பழுக்க காய்ச்சின கழுமரம் அப்படியே தூக்கினாங்க. முழிச்சுட்டார். தியானம் கலந்துச்சு போச்சு. கடவுளுக்கு இருவை. பத்திரகிரியாருக்கு நல்ல காலம். முழிச்சுட்டார். என்னடா இது, என்ன கழுமரத்தில் ஏத்த போறாங்க, நான் என்ன தப்பு பண்ணனேன் தெரியலையே. ஆனா கடவுள் ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டார். என் பொருள் திருடு போச்சுன்னா நான் எவன் பொருளையோ திருடி இருக்கேன்னு அர்த்தம். கடவுள் தப்பு செய்ய மாட்டார். ஒருவேளை போன பிறவியில ஏதோ தப்பு பண்ணி இருப்பேன். என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே, இப்பிறவி எடுப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே 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 எரி மூண்டது. இந்த வார்த்தை புரியுதா? இதுதான் அற வச்சு பாடுறதுங்கிறது தமிழ்ல. மூண்டதுன்னு உடனே நெருப்பு பிடிச்சிச்சுங்க. இரும்பு கழுமரம் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. எல்லாம் ராஜாட்ட ஓடுனாங்க. இரும்பு கழுமரம் தீ பிடிச்சிருச்சு. இந்த சாமி என்னமோ பாட்டு பாடினாரு. பத்திரகிரி மகாராஜா அங்கிருந்து ஓடி வந்து பார்த்தா பட்டினத்து சாமி அப்படியே நிற்கிறார். அவர் காலில் இவர் விழ ஒரு பார்வை தான் பார்த்தார். அப்படியே உபதேசம் ஆகிவிட்டது. பார்த்து உபதேசம், கண்ணால பார்த்து தீட்சை. நாளைக்கு காலையில தீட்சையை பத்தி கொஞ்சம் சொல்றேன். கண்ணால பார்த்து தீட்சை. காலில் விழுந்துட்டார் மகாராஜா. நான் உங்கள் அடிமை. இவர் திருவிடைமருதூருக்கு போ. அவ்வளவுதான். நம்ம காலில் யாராவது ராஜா விழுந்து நான் உங்கள் அடிமைனா அவர் அரண்மனையில போய் ஒரு 6 வருஷத்துக்காவது உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். ராஜா உள்ள காலில் விழுந்திருக்காரு. சும்மாவா? ஒண்ணு கிடையாது. முற்றத்துறந்த பட்டினத்தடிகள். காலில் விழுந்த உடனே என்ன சொன்னார்? திருவிடைமருதூருக்கு போ. அவ்வளவுதான். இவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் அப்படியே திருவிடைமருதூருக்கு போயிட்டார். பொண்டாட்டிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லலாம், சொல்லலை. பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணல, அவ்வளவுதான். அதான் சன்னியாசம். சடார்னு விட்டுட்டு வரணும். பொண்டாட்டிட்ட போய் சொல்றேன்னு போனாருன்னா அடுத்த ஜென்மத்துல கூட வரமாட்டாரு. மாட்டிக்கிறோமா இல்லையா கதை? அதான் சடார். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, அவ்வளவுதான் கதை. அப்படியே கிளம்பிட்டாரு. இவரு திருவிடைமருதூருக்கு போக, அவரும் திருவிடைமருதூருக்கு போக, 2 பேரும் திருவிடைமருதூர் கோயில் பெரிய கோயில். கீழக்கோபுர வாசல்ல பட்டினத்து சுவாமி, மேலக்கோபுர வாசல்ல பத்திரகிரியார். பட்டினத்து சுவாமி சன்னியாசி, கையில திருவோடு கூட கிடையாது. பத்திரகிரியார் மகாராஜா, இப்போ சன்னியாசி. எங்கேயோ போய் ஒரு திருவோடு வாங்கி விட்டார். திருவோட்டில் பிச்சை எடுப்பாரு.
எல்லா வீட்லையும் சாப்பாடு போடுவாங்க. வாங்கிட்டு வருவாரு, பட்னத்தார்கிட்ட நீட்டுவாரு. பட்னத்தார் 3 கவளம் சாப்பிடுவாரு. சன்னியாசிக்கு சாப்பாடு எவ்வளவு? 3 கவளம். சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்காதீங்க, 3 கவளம் தான் சாப்பாடு. மிச்சம் இருக்கும். பத்திரகிரியார் 3 கவளம் சாப்பிடுவார். இன்னும் சோறு மிச்சம் இருக்கும். ஒரு பெண் நாய் வந்தது, அதுக்கு சோறை போடுவாரு, சாப்பிடும், வச்சுட்டு படுத்துடுவாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. மகாராஜா பிச்சை எடுக்கிறாரு. திருவோடு ஏந்தி தெருவோடு போனால் பரிவோடு சாதம் பசியார கிடைக்கும். 10 வருஷம் ஓடிடுச்சு. இந்த நாய் வளர்ந்துருச்சு. சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டார். மத்தியானம் 3 மணி. பட்னத்து சாமி கீழக்கோபுர வாசல்ல இருக்கார். இங்க வந்தார். சாமி, என்னய்யா பசிக்குது, சோறு வேணும். சோறா? என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஐயா, நான் பிச்சைக்காரன். மேல கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறான், அவன்கிட்ட வாங்கிச்சோ. மேல கோபுர வாசல்ல குடும்பி இருக்கிறான். இந்த ஆளு வேணும்னே இந்த பக்கம் வந்தார். ஐயா, பத்திரகிரியார், நாயி, திருவோடு, இதான் குடும்பம். கீழக்கோபுர வாசலுக்கு போனேன், ஒரு சாமி இருந்தாரு, சாப்பாடு வேணும்னு கேட்டேன். மேல கோபுர வாசலுக்கு போ, ஒரு குடும்பி இருக்கிறான்னாரு. அந்த குடும்பி நீங்க தானா? இவ்வளவு பேரை யாரு கேட்டா? இவர் வந்த வேலையை முடிக்கணும்ல. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன போய் குடும்பின்றாரே குருநாதர். நான் உடனே விட்டுட்டு வந்தவன் இல்ல. பட்னத்து சாமியாவது அவங்க அம்மா சாகுற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்தார். அப்புறம்தான் ஊரை விட்டுட்டு வெளியில போனாரு. நான் உடனே என் பட்டாட்டிட்ட சொல்லல, என் பிள்ளைகிட்ட சொல்லல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஓடி வந்தேன். என்ன பார்த்து குடும்பின்னு சொல்லுவாரே. ஆனால் குருநாதர் தப்பு செய்ய மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த நாயும் இந்த திருவோடும் தானே என்னை குடும்பியாக்கி விட்டன. நாய் மண்டையில திருவோட்டை தூக்கி போட்டான். ஓடு உடைஞ்சது, நாயின் செத்தது, முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? சன்னியாசி திருவோடு கூட வைத்துக் கொள்ள கூடாது. இன்னைக்கு காலையில சொன்னேன், ஞாபகம் இருக்கா? திருவோடு வச்சிருந்து மத்தியானம் சாப்பிட்டு மிச்ச சாதத்தை தண்ணி ஊத்தி ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான்னா அவன் சம்சாரி. வாங்கி சாப்பிட்டு கையை தட்டிட்டு போனான்னா அவன்தான் சன்னியாசி. நம்ம ஊர்ல இப்படி பார்த்தா ஒரு பயிலும் சன்னியாசி இல்லை. எல்லாம் பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்காங்க. கேட்டா சாமியாரு சன்னியாசி. நம்ம தான் இதுக்கெல்லாம் ஏமாந்தவங்க. வேடிக்கை பார்த்தீங்களா? திருவோடும் போச்சுங்க. கையை நீட்டிக்கிட்டு நிற்கிறாரு பத்திரகிரி மகாராஜா. பிச்சை சாமிகிட்ட நீட்டுவார். பட்னத்தார் 3 கவளம் சாப்பிட, மிச்சத்தை இவர் சாப்பிட்டு கையை தட்டிட்டு போயிடுவார். ஒருவேளை சாப்பாடு. அது இல்லை சார் சன்னியாசம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பங்களை விட்டுட்டு விலகி இருக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு துன்பம் கிடையாது. சரிதானா? இந்த திருக்குறள் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உதடு ஒட்டாதுங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன். பானா மானா வராது. மனுஷன் ஒட்டாம இருக்கணும்னு பாட்டை நிரோட்டகமா உதடு ஒட்டாம பாடின திருவள்ளுவர். முடிஞ்சு 15 வருஷம் ஓடிடுச்சு. எந்த ஊர்? திருவிடை மருதூர். அங்க இருந்து காசி ராஜா பொண்ணை கூட்டிட்டு வர்றான். 15 வயசு பொண்ணு. இப்பதான் பெரிய பொண்ணாகி இருக்கு. அழகான பொண்ணு, நல்ல அறிவுள்ள பொண்ணு, படிச்சுன்னு கோடி சூரிய பிரகாசமா வருது. காசி ராஜா கூட்டிட்டு வர்றான். பத்திரகிரியார்கிட்ட வந்துட்டான். சாமி, என்ன இந்த பொண்ணு உங்கள்கிட்ட என்னமோ பேசணுங்குது. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. நீ யாரும்மா? நான் காசி ராஜாவுடைய பொண்ணு. உனக்கு என்னம்மா வேணும்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு நாயும் ஒரு திருவோடு இருந்ததுக்கே என்ன குடும்பின்னுட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனா என்ன ஆகிறது? என்னம்மா இப்படி ஆசை உனக்கு?
சாமி எனக்கு கல்யாணம்னா உங்களோட தான், இது பேரின்ப கல்யாணம் சாமி, நான் உங்க காலடியில தொண்டு பண்றேன் சாமி, இந்த உடல் உறவை பத்தி நான் பேசல சாமி, உங்க காலடியில கிடக்கிற நீங்க சாப்பிடுற எச்சி சாப்பாட்டை மீண்டும் சாப்பிடுகிறேன். என்னம்மா சொல்ற மீண்டும்ங்கிற? ஆமா சாமி, நான் தான் சாமி அந்த நாய். உங்க திருவடியில கிடந்து உங்க எச்சி சோத்தை சாப்பிட்டனே அந்த நாய். அந்த புண்ணியத்தினால இப்ப ராஜா வீட்டுல பொண்ணா பிறந்திருக்கிறேன் சாமி. அந்த சோறு எனக்கு என்ன வேணும் சாமி, உங்க எச்சில் வேணும் சாமி, இந்த பிறவி எனக்கு போகணும் சாமி. நாய்க்கு வர்ற புத்திய பார்த்தீங்களா, நமக்கு என்னைக்கு வரப்போகுதோ. அதுதான் மாணிக்க வாசக சாமி சொன்ன நாய் நாயின்னு சொன்னாரோ. எனக்கு பல ஞானிகள் ரொம்ப பேரு விட்ட குறை தொட்ட குறையை முடிக்கிறதுக்கு நாயாக பிறப்பார்களாம். சதுரகிரியிலே ஒரு நாய், என் சொந்த அனுபவம். சதுரகிரியில சுந்தர மகாலிங்கம், அங்க என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க பல பேர். நான் திருவாசகத்துக்கெல்லாம் உரை சொல்லி இருக்கிறேன், ஓதுவார்கள் பாடி இருக்கிறார்கள், ஒரு CD அங்க கோயில்ல போட்டிருக்காங்க. அந்த அர்ச்சகர் அங்க போன உடனே என் குரலை கேட்டு கண்டுபிடிச்சு விட்டாரு. அப்புறம் என்ன, நல்ல மரியாதை உள்ள கூட்டிக்கிட்டு போய் சுந்தர மகாலிங்கத்துக்கு முன்னால உட்கார வச்சு விட்டார். படிக்கட்டு சாமி, நான் முன்னால. இதெல்லாம் தமிழ் எங்களுக்கு போடுற பிச்சை. உட்கார்ந்துட்டேன். பூஜை ஆயிட்டு இருக்கு. முரட்டு நாய், சரியான நாய், அங்கிருந்து ஓடி வந்தது, இப்படி வந்தது, என் பக்கத்துல வந்தது, என் மடியில படுத்துருச்சு. எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. ஒரு போடு போட்டதுன்னா கதை முடிஞ்சு வச்சு. சரியான நாய். இன்னும் சாமியை கும்பிட முடியும்? சுந்தர மகாலிங்கத்தை பார்க்கவே இல்லை, நாயரைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்றது, பயமா இருக்கு. ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றூதாய் கோத்தும்பி. யார் யாரோ பாடிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு புத்தி ஊற நாய்கிட்டே இருக்கு, அது கவலைப்படாம தூங்குது. அபிஷேகம் 1/2 மணி நேரம் எல்லாம் முடிச்சுதா, அப்படி எந்திரிச்சுது. உடம்ப ஒரு சிலிப்பு சிலித்திருது, போயிருச்சு. அப்பாடா சாமி, அந்த அர்ச்சகர் வர்றாரு, யாரோ ஒரு சித்தர் நாயா வந்து உங்க மடியில படுத்திருக்காரு ஐயா, கொடுத்து வைக்கணும் ஐயா. நான் பயந்த பையன் எனக்கு இல்ல தெரியும். மறக்காதீங்க, இன்னைக்கு அந்த நினைப்பு எனக்கு வரும். தூங்குற பொழுது சந்தோஷமா இருக்கும். சித்தர்கள் வினை பயன் தீருவதற்கு நாயாய் வருகிறார்கள். கைலாசி யாத்திரை போற பொழுது இந்த காட்சி எனக்கு கிடைச்சது. கொஞ்சம் பொறுங்க, இந்த கதையை முடிச்சு விட்டு கைலாசி யாத்திரையோட இன்றைய பேச்சை நிறைவு செய்வோம். இந்த கதையை முடிச்சிருவோம். எந்த கதை? பட்டினத்தார் பத்திரகிரியார். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் தான் அந்த நாய். அப்படியா? நேர பட்டினத்தார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார். எந்த கோபுர வாசல்? கிழக்கோபுர வாசல். சாமி, என்ன உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரலாமா? புரியுதா? உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரக்கூடாதே. என்ன ராஜா வீட்டு பொண்ணா பிறந்திருக்கு? நமக்கு ராஜா வீட்டு பொண்ணு பெருசா தெரிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பரம ஞானி பட்டினத்தார், உங்கள் எச்சிலை சாப்பிட்ட நாய்க்கு பிறவி வரக்கூடாதே. வந்துருச்சு. எனக்கு என்னப்பா தெரியும்? உள்ள மகாலிங்கத்தை கேட்பவா? திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்குள்ள போயாச்சு. முதல்ல பட்டினத்தார், அப்புறம் பத்திரகிரியார், அப்புறம் நாய், அப்புறம் அவங்க அப்பா. பொண்ணு ஒரு ஜோதி உண்டாயிற்று. முதல்ல அந்த பொண்ணு சேர்ந்துருச்சு. பத்திரகிரியார் சேர்ந்துட்டார், பொண்ணுக்கு அப்பாவும் சேர்ந்துட்டார். பட்டினத்தார் மட்டும் மிச்சம்.
பகவானே வாத்தியார் ஃபெயிலா போயிட்டாரு, பையன்லாம் பாஸ் ஆயிட்டானே, என்ன விட்டுட்டியே அப்பா, என்ன விட்டுட்டியே, நான் என்னையா பாவம் பண்ணினேன், இன்னும் எத்தனை காலத்துக்கு ஐயா தாங்கி கிடப்பேன், என்னை பெற்று பெற்று மாதா உடல் சரித்தாள், வல்வினையன் கால் சரித்தேன், வேதாவும் கை சரித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கார். எங்கே பேய் கரும்பு தித்திக்குமோ அங்கே உனக்கு மோட்சம் போ. நேர ஊரூரா போய் திருவொற்றியூருக்கு வந்தார். பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கடற்கரை. தம்பிங்களா, என்ன விளையாட்டுல சேர்த்துக்குவீங்களா? உனக்கு என்ன விளையாட தெரியும்? பூமிக்குள்ள போட்டு புதைச்சுன்னா எந்திரிச்சு வந்துடுவேன். நிஜமா? ஆமா. குழிய தோண்டுனாங்க, சாமியை போட்டாங்க, உள்ளுக்கு ஒரு பெரிய சால் கூட மூடிவிட்டான். திரும்பி பார்த்தா சாமி அங்க வந்து நிற்கிறார். சித்தர் விளையாடினார். ராத்திரி 8 மணி. தம்பிங்களா, வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க போங்க. என்ன குழிய தோண்டி புதைச்சு விட்டு போயிருங்க. சாமி என்ன சொல்றீங்க? கழுத்தாளத்துல புதைச்சிருங்க, தலை மேல இருக்கட்டும், உடம்பெல்லாம் உள்ள இருக்கட்டும். தோண்டனான், சாமியை உள்ள உட்கார வச்சான், நிக்க விட்டான், அப்படியே புதைச்சிட்டான். இதுக்கு மேல வெளியில கழுத்து வரைக்கும் பூமிக்குள்ள. சாமி தியானத்தில் இருக்கார். ராத்திரி 9:30 ஒரு பையன் வந்துட்டான், ஒரு சட்டியில சாதத்தை தூக்கிட்டு. என்னடா சாமி, உனக்கு பசிக்கும்ல? அப்படியா சாமி, சாப்பாடு கொண்டாந்துருக்க சாமி, கஞ்சியும் மோரும். சரி, உனக்கும் முடிஞ்சு போச்சு, உனக்கும் முடிஞ்சு போச்சு. கொண்டா, 3 கவளம் வாயில போடு. 3 கவளம் போட்டான். சாமி சாப்பிட்டான். நீ சாப்பிட்டியாடா? இல்ல. 3 கவளம் சாப்பிடுறா. சாப்பிட்டான். சட்டியை ஓரத்துல வை, என் முன்னால குப்பரை படுத்தான். தூங்கு. முடிஞ்சுது, விடிஞ்சுது. எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க. ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் இருக்கு. யாரு சிவலிங்கம்? பட்டினத்தார். யாரு நந்தி? பட்டினத்தாருக்கு பசிக்குமேன்னு சோறு கொண்டாந்தானே அந்த புள்ள நந்தி. பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலைகள் திருவொற்றியூர் மேவி வாழ்வு மரநாயகா சிறுவரை முழக்கி அருளே சிறியனேன் இருட்பறவை ஓடவே சிறுவரை முழக்கி அருளே. என்னுடைய இருட்பறவை ஓடுவதற்கு சிறுவரை முழக்கி அருள்க. எதுக்கு இவ்வளவு கதையும் சொல்ல வந்தேன்? கடவுள் குருநாதனாக வந்து அருள் புரிவார். பத்திரகிரியாருக்கு கடவுள் பட்டினத்தாராக வந்து அருள் புரிந்தார். நிறுத்துங்க. இப்போ கொஞ்சம் கைலாஷ் யாத்திரை, அதை சொல்லிட்டு இந்த பேச்சு நிறைவடை. இது என் சொந்த கதை. திரும்பவும் சில வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த கைலாஷ் யாத்திரை இப்ப சொல்றேன். 2005 முதல் முறை யாத்திரை. அதான் கஷ்டமான யாத்திரை. 2011 போனேன், அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா 2005 தான் மனங்கவர்ந்த யாத்திரை. சென்னையிலிருந்து புறப்பட்டோம். நேர காட்மண்டு, நேபாளம். நேபாளத்தின் தலைநகரம் காட்மண்டுக்கு போயிட்டோம். காட்மண்டுல போயிருந்தா எப்ப சார் கைலாசம் போகலாம்? இங்க இருந்து இன்னும் 1000 கணக்கில் இருக்கு கிலோமீட்டருங்க. 1000 கிலோமீட்டர் அங்கிருந்து தார்ச்சன், அங்கிருந்து மவுண்ட் கைலாஷ். உட்கார்ந்து இருக்கிறோம். என்னைக்கு போகலாம்? ஒரு 2 நாள் ஆகும். ஏன்? தீவிரவாதிகள் யாரையோ சுட்டு கொன்று விட்டார்கள். அதனால நேரம் சரியில்லை, இப்போ போக வேண்டாம். மழை பெய்யுது, போகக்கூடாது. 3 நாள் உட்கார வச்சு விட்டான். எங்க? காட்மண்டு நேபாளத்தின் தலைநகரம். நேர பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். காட்மண்டு சாமிக்கு பேரு தெரியுமா? பசுபதிநாதர். 4 பக்கம் 4 முகம், மேல ஒரு முகம். 5 முகத்தையும் பார்த்தோம், பூஜை பண்ணணும். நந்தியம் பெருமானுக்கு பக்கத்துல உட்கார்ந்தோம். சிவபுராணம் சொன்னா 60 பேர். அந்த ஊருக்காரனே ஆச்சரியப்பட்டுட்டேன். உள்ள இருந்த அந்த அர்ச்சகர் இவ்வளவு பூவை மாலையோட அள்ளி தூக்கி எறிஞ்சார். என் தலையில ஒரு ருத்ராட்ச மாலை வந்து விழுந்துச்சு. 108 ருத்ராட்சம் வீட்டில் வச்சிருக்கேன். இது கடவுள் பிரசாதம். அன்னைக்கும் போக முடியல, மறுநாளும் போக முடியல. கடவுளே, வாழ்க்கை எப்படி ஆயிருமா? தினம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எல்லாருக்கும் என்னமாவது ஒரு வேலை கொடுக்கணுமே, இல்லாட்டி அவங்க டிராவல்ஸ்காரனை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. தினம் சொல்றேன்,
கைலாசத்துக்கு யார் யார் போயிட்டு வந்தா தினமும் பேசுறேன். ஏதோ திருப்தி, ஒரு வழியா நாளைக்கு காலம்பர போகலாம்ட்டேன். அப்பாடா சந்தோஷம். கிளம்பிட்டேன். 15 ஜீப். ஒரு ஜீப்புக்கு 4 பேர், 60 பேர். ஓட்டுற ஆளு, துணைக்கு ஒரு ஷெர்பா, 6 பேர். ஷெர்பான்னா நேபாளத்துக்காரன். அவ்வளவுதான். ஜீப்பு புறப்பட்டுருச்சு. புறப்பட்டு நேபாளத்தினுடைய கடைசி பகுதி கொடாரின்னு ஒரு பகுதி, அதான் எல்லை. கொடாரி போயிட்டோம். கொடாரிக்கு போன உடனே நடுவில் ஒரு பெரிய அழகுநந்த ஆறு. ஆறு தாண்டினா அந்த பக்கம் திபேத், இந்த பக்கம் நேபாளம். ஆறு தான் எல்லை. திபேத்து சீனாவினுடைய ஆட்சி. திபேத்தில் தான் கைலாஷ் இருக்கு. ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்த கைலாசத்தை பிடுங்கி கொண்டு விட்டார்கள் சீன பெருமக்கள். இன்னைக்கு திபேத்து அவங்க ஆட்சி, கைலாசமும் அவங்க ஆட்சி. நடுவில் அழகுநந்தா. நாங்கள் இங்கே இருந்து நடந்து அங்கே போகணும். போனால் சீனாக்காரங்க பொறுப்பில் போயிட்டோம். பாஸ்போர்ட்டை வாங்கினாங்க, எந்த அடையாளமும் பண்ணலை. இந்தியாக்காரன் வந்து கைலாசத்தை பார்த்தானுங்கிறதுக்கு பாஸ்போர்ட்டில் அடையாளம் பண்ணக்கூடாது. பண்ணினா இத்தனை இந்தியாக்காரன் வந்தான்னு கணக்கு போட்டுருவாங்க. சீனாக்காரனுக்கு கிடையாதுங்க. எங்கள் பாஸ்போர்ட்டில் எந்த அடையாளமும் கிடையாது. சீனாவுக்குள்ளே போனதுக்கு அடையாளம் கிடையாது. உள்ளே அனுப்பிச்சான். காசெல்லாம் மாற்றிக்கிட்டோம். யுவான் நாணயமாக மாற்றினோம். அங்கே இருந்து ஒரு காரு புறப்பட்டு நியாலம்னு ஒரு ஊருக்கு போயிட்டோம். நியாலம். நியாலத்தில் குளிர் இழுக்குது. 8000 சொச்சம் அடி உயரம். தாங்கலை. குளிர் தாங்க முடியாமல் இழுக்குது. ரொம்ப பேருக்கு இழுப்பே வந்துருச்சு பயத்தில். வெளியில வா, நல்ல காற்று வாங்கு, பிராணாயாமம் பண்ணு, மூச்சை நல்லா இழுத்து விடு. ரொம்ப பேர் அடி அப்பான்ட்டாங்க. மனசுதான் தைரியமா இருக்கணும். கடவுள் மேல பாரத்தை போடு, சிவபுராணம் வாயார பாடு. நியாலத்தில் இருந்தோம். எங்களோட வந்த ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. முன்னால ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், இப்ப திரும்ப சொல்றேன். எங்களோட வந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நியாலத்தை விட்டு நாளைக்கு காலையில புறப்படலாம்னு திட்டம். நாளைக்கு காலையில பார்த்தா அதுக்கு உடம்பு சரியா இல்லை. மயக்கம் வருது, காய்ச்சல் அடிக்குது, தலை வலிக்குது. இவ்வளவு உயரத்துல இப்படி வியாதி வருங்கிறாங்க. கஷ்டமா இருக்கு. வீட்டுக்காரர் சொல்றார், நாங்க 2 பேரும் திரும்பி போயிடுறோம். திரும்பி எங்க போறது? இனிமே இவ்வளவு தூரம் தாண்டி நேபாள் போய், காட்மண்டு தாண்டி டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு வரணும். அந்த அம்மா கஷ்டப்படுது. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு நாள் பகனத்தை ஒத்தி போடுவோம். இன்னைக்கு காலையில் போகிறத நாளைக்கு காலையில் போவோம், விடு. ஒத்தி போட்டோம். அன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்தோம். நாங்கள் எல்லாம் சிவலிங்கம் கொண்டுகிட்டு போனோம். எல்லா சிவலிங்கத்தையும் அங்கே வச்சோம். ஒரு பதிகம் பாடினோம். அது என்ன பதிகம்னு முந்தி சொல்லி இருக்கிறேன். மறைவுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இடர்களையும் பதிகம். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் திரு நெடுங்கலம், அங்கே பாடல் பெற்ற பதிகம். காலையில பதிகம். அந்த அம்மா உட்கார்ந்து கேட்குது. மத்தியானம் கேட்குது. இந்த சாப்பாடுன்னு ஒன்று போடுவேன். அப்போ சாப்பாடை சாப்பிட முடியாது. கொண்டே நாய்க்கு போடுவோம். ஒரு மாதிரியை பார்த்துட்டு ஓடி போயிடும். நாங்கள் அதைத்தான் சாப்பிட்டோம். 2005. ருசி இருக்காது. அந்த உயரத்தில் ஒன்றும் இருக்காது, மண்ணா இருக்கும். வேற வழி இல்லை. பேரிச்சப்பழம், கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, இதுதான் சாப்பாடு. அந்த அம்மா ராத்திரிக்கும் சாப்பிடலை. முடிஞ்சுது, விடிஞ்சுது. அந்த அம்மாவை பெட்டில் காணோம். எல்லாம் தவிக்கிறோம். இந்த ஊர் மொழி தெரியாத ஊர்ல எங்க போச்சுன்னு என்னத்தை கண்டான். அவன் வந்து சொல்றான் ஒரே வார்த்தை, ஜீப்பில் ஒரு அம்மா போய் உட்கார்ந்து இருக்குங்கிற. போய் பார்த்தா இந்த அம்மா கம்பீரமா அங்கே உட்கார்ந்து இருக்கு. முகத்தை கழுவி, அந்த ஊர்ல முகத்தை கழுவுறது கஷ்டம். முகத்தை கழுவி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கு. உடம்பெல்லாம் சரியா போச்சுங்க, வழி இல்லை. கோளறு பதிகம் மாதிரி இடர்களையும் பதிகம். நாங்கள் அப்பத்தான் துண்டை காண துணியை காணோம்னு தேடிட்டு இருக்கோம். அந்த அம்மா 4-5 பையோட போய் உள்ள உட்கார்ந்துருக்கு. அந்த பையில என்ன இருந்துச்சுன்னு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு.
அது அப்புறம் சொல்றேன். ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிட்டான். அன்னைக்கு காலம்புரை புறப்பட்டான். எங்கே இருந்து போறான்? நியாலம். அடுத்தாப்புல ஒரு இடம் சாகாவில் தங்குறதுக்கு போறோம். ஒரு கூரை குடிசை, அதுக்குள்ள ஒரு 50 பெட்டு போட்டு வச்சிருக்கேன். அதுலதான் நாங்க போய் படுத்துக்கணும். குளிர் இழுக்குது, 10,000 அடி, நல்ல குளிர் இழுக்குது. எங்களோட வந்தவர் கொஞ்சம் கனமான ஆளு, கனவாடி. வேகமா போன, அப்பா கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு அந்த பெட்டில பொத்துன்னு விழுந்தாரு. ஆளக்கான கீழே போயிட்டாருங்க. போச்சு, பெட்டு உடைஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாரும் தூக்கி அவரை ஒழுங்கா போட்டு அதுல இருந்து நாங்க பெட்டுல பார்த்துதான் உட்கார்றது. இதெல்லாம் சொந்த அனுபவங்கள். ராத்திரி முழுக்க எங்கூட வந்த ஒருத்தர் திருவாசகம் முற்றோதல் பண்றாரு. தூக்கம் அல்ல, திருவாசகம் படிக்கிறாரு. நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே படுத்து கிடக்கிறோம். தூக்கமெல்லாம் அப்படித்தான். கழிப்பறை எல்லாம் கிடையாது. தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 4 பேர் சேர்ந்து போவாங்க. 2 பேர் சேலையை பிடிச்சிக்குவாங்க. 2 பேர் மறைவில் கழிப்பறை வேலையை முடிப்பாங்க. அப்புறம் மாத்திக்குவாங்க. இதெல்லாம் 2005. இதை விட கஷ்டம் கிடையாது. ஏதோ பகவானை பார்க்கணும், கைலாசம் பார்க்கணும், கடவுளை பார்க்கணும், இதான் ஆசை. சாகாவில இருந்து புறப்பட்டான். பரியாங்கு போனா நடுவில் மானசம், இது பிரம்மபுத்திரா பெருக்கெடுத்து ஓடுது. பிரம்மபுத்திராவை தாண்டறதுக்கு 1 நாள் ஆகுங்கிறான். ஏண்டான்னு கேட்டா போட்டில் போகணுமா, பாலம் கிடையாதான். போட்டெல்லாம் ரெடி பண்றேங்கிறேன். நாங்க பயந்துகிட்டே இருந்தோம். சமயத்தில் வெள்ளம் அதிகமா போயிட்டா எவரெஸ்ட் சுத்தி வரணும், அதுக்கு 4 நாள் ஆகுங்கிறேன். நாங்க தடுமாறி போய் நிக்கிறோம். டிக்கெட் எல்லாம் போயிடும்ல. ஆச்சரியம் என்ன தெரியுமா? கடவுள் கிருபையில 1/2 மணி நேரத்துல பிரம்மபுத்திராவை தாண்டிட்டோம். எப்படி? சீனாக்காரன் பாலம் அந்த வருஷம் தான் கட்டியிருக்கேன். இவங்களுக்கு தெரியாது, டிராவல்ஸ்காரனுக்கு. போய் பார்த்தா பாலம் இருக்கு. பிரம்மபுத்திரா நதி ரொம்ப பெருசு. நதிகளுக்கெல்லாம் பெண் பேர் வச்சான்ல, பிரம்மபுத்திராவுக்கு மட்டும் ஆண் பேர் வச்சான். பொன்னி, கங்கை, யமுனை, கோதாவரி, பிரம்மபுத்திரி இல்ல, பிரம்மபுத்திரா. ஏன்? அடிக்கடி வெள்ளம் வந்து மக்களை கஷ்டப்படுத்தினா அவன் ஆணாத்தான் இருப்பேன், பொண்ணா இருக்கக்கூடாது, பிரம்மபுத்திரான்னு பேர் வச்சு விட்டாங்கம்மா. அநியாயத்தை ஏன் கேட்கிறீங்க? தினம் வெள்ளம் வருது, தினம் கஷ்டம். பிரம்மபுத்திரா தாண்டி போயிட்டான். பரியாங் தாண்டியாச்சா? சாகா பரியாங் மேல போனா மானசரோவர் கிட்ட போயிட்டான். மேல ஒரு பெரிய பாறை, மலை. கீழே பார்த்தா மானசரோவர் நதி. மலையில போய் எங்க ஜீப்பெல்லாம் நிறுத்திட்டான். அவன் சொல்றான், இந்த மூலையில பாருங்க கைலாசம் தெரியும்னா. எல்லாம் கீழே இறங்கிட்டான். அதை பார்க்கத்தானியா வந்திருக்கான், இவ்வளவு தூரம் வந்திருக்கான், இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கமே, பார்க்கணும். கைலாசத்தை காணோம். மேகம் மறைச்சிருச்சு. அவன் சொல்றான், ஷெர்பா போன வாரம் வந்தாங்க, மேகம் 1 வாரம் மறைச்சிருச்சு, ஒருத்தரும் பார்க்காம திரும்பிட்டாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க பார்க்காம திரும்பினா வீட்டுக்காரி விட மாட்டான். 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இதுக்கா போனீங்க, இந்த மேகத்தை இங்கே பார்க்கலாம்ல. என்னங்க பண்றது? எல்லாம் சிவபுராணம் பாடணும். சரி கடவுளே, நீ எப்போ காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டார் காலை அப்பர் சாமி. ராத்திரி 8 மணி கீழே இறங்கிட்டோம். பெரிய ஏரி மானசரோவர். கரையில் நாங்கள் தங்குறதுக்கு குடிசை மாதிரி வீடு பரவாயில்லாம இருக்கு. கதவெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. எங்க கூட வந்தவர்ல ஒரு ஆளை காணோம். ஒரு மதுரைக்காரர், பேங்க் மேனேஜர். எங்க கூட வந்தவர் ஆளை காணோம். தேடுறேன், எங்கடான்னு தெரியல. ஒரு ஆள் சொன்னா, இந்த தண்ணிக்குள்ள ஒரு ஆள் நிற்கிறாருன்னா. அதுவா -15 டிகிரி ஐஸ் கட்டியா இருக்கு தண்ணி. அதுக்குள்ள இறங்கிட்டாரு. நான் ஒவ்வொரு ஊர்லையும் பிரார்த்தனை மாதிரி சொன்னேன். மானசரோவர் அம்பாள் அம்சம், கைலாசம் சிவபெருமான் அம்சம். அம்பாள் ஆகிற மானசரோவர்ல குளிச்சுட்டா கைலாசம்ங்கிற சிவபெருமானை நல்லா வலம் பெறலாம். நான் படிச்சதை சொன்னேன். இந்த ஆளு அதை சத்தியமா எடுத்துக்கிட்டாரு. இப்ப எல்லாரும் என்னைய பாக்குறேன், நீ தானே சொன்ன, இப்ப பாரு நீ சொல்லத்தான் லாயக்கு. மான பிரச்சனையா போச்சு. யோசிச்சேன், கலட்டிட்டேன்.
முந்தி ஒரு தரம் சொன்னேன், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப திரும்ப சொல்றேன். கலட்டிட்டேன். இறங்கினா 1000 தேள் கொட்டுது கால்ல. ஒரு முங்கு போட்டேன், இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதான், முடிஞ்சு போச்சு. 2வது முங்கு போட்டேன், கொஞ்சம் தேவையில்லை. 3வது முங்கு போட்டேன், சரியா போச்சு. உடம்பு பழகிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு மேலே ஏறினா வட்டியும் முதலமா குளிர் கிட்டி அடிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. எப்படியோ கையை நுழைச்சு காலை நுழைச்சு பேண்ட்டை போட்டு அந்த பாடுபட்டு அவன் கொடுத்த சூப்புன்னு சொல்லி வெந்நீர் கொடுத்தான். அப்படியே ஊத்தினேன், பரவாயில்லாம இருந்துச்சு. ராத்திரி போய் படுத்துட்டான். ராத்திரி 2 மணி. எங்களோட வந்த பம்பாய்க்காரர் வந்துட்டார். கதவை தட்டுறாரு. திறக்கிறேன். ஐயா வாங்க, ஷூவை மாட்டீங்க, கோட்டை போட்டுங்க, வாங்க. எங்க? கரைக்கு வாங்க. போய் பார்த்தா 4 பேர், ஒரு 10 பேர் போய் நிற்கிறான். மானசரோவர் பெரிய ஏரி, 135 கிலோமீட்டர் சுற்றளவு. ராத்திரி 3 மணி, குளிர் இழுக்குது, ஊசி காத்து குத்துது. அப்படியே பார்க்கறான், மேலே இருந்து நட்சத்திரம் விழுகுது. மறக்க முடியாத அனுபவம். ரொம்ப பக்கமா தெரியுது ஆகாசம். ஏன்னா நாங்க 10-12,000 உயரத்துக்கு மேல நிற்கிறோம். இதுக்கு தான் சார் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாரு. காலையில வந்து படுத்தோம், தூங்கினோம். 8 மணிக்கு முடிச்சான், எந்திரிச்சான், திரும்ப ஒரு குளியல் குளிச்சான். அதான் நேற்று பழகி போச்சுல. திரும்ப சிவலிங்கம் எடுத்து வச்சான், பூஜை பண்ணணும், சிவபுராணம் படிச்சான். இன்னும் கைலாசத்தை காணோம். இந்த மூலையில தெரியுங்கிறா, பார்க்கிறோம் மேகம் மறைக்கு. எல்லாம் உட்கார்ந்து சிவபுராணம் படிச்சான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து விழுந்து கும்பிட்டான். எந்திரிச்சான். பளிச்சுன்னு தெரிஞ்சது கைலாசம். சும்மா ஜோதிமயமா தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா திருவாரூர் தேர் மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கோயில்ல இருக்க கொடிமரம் மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா வாய் மூக்கு மீசை எல்லாம் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா 3 திருநீற்று பட்டை தெரியுது. 8 பக்கம் 8 மாதிரி தெரியுது கைலாசம். நீ எதை நினைக்கிறியோ அது தெரியுதுங்கிறான். விழுந்தோம், கும்பிட்டோம். ஆகா, அப்ப பட்டபாடு சந்தோஷம். இனிமே எந்த பிறவியில கிடைக்க போகுதோ கடவுளே. ஜீப்ல ஏறி மானசரோவரை சுத்தணும். பக்கத்திலே ஒரு ஏரி, ராட்சசர்கள் குளிக்கிற ஏரி. கும்பகர்ணன், ராவணன், விபீஷன் 3 தவம் பண்ண இடம். உள்ளே கந்தகம் அதிகம். யாரும் அந்த ஏரியில கை வைக்கிறது கூட கிடையாது, கிட்ட போறதில்லை. இந்த மானசரோவர் அருமையான ஏரி. உள்ளே மூர்த்தம் கல்லு எடுத்தா சிவலிங்கம் மாதிரி இருக்கு, பிள்ளையார் மாதிரி இருக்கு, முருகன் மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு மூட்டை கட்டிக்கிட்டான். ஒரு சுத்தனான். மறுநாள் புறப்பட்டான். தார்ச்சனுக்கு போறான். தார்ச்சன் அங்க இருந்து 50 கிலோமீட்டர். தார்ச்சன்ல இறங்கினா தங்குறதுக்கு நல்ல இடம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பக்கம் கொடுத்தாங்க. இந்த மதுரைக்காரங்க 4 பேரும் பாவம் பண்ணினவங்கன்னு எங்களுக்கு வேற இடம் கொடுத்துட்டாங்க. நாங்க 4 பேர் இந்த பக்கம், ரொம்ப பேர் இந்த பக்கம். நாங்க சரி, கடவுள் நமக்கு ஏதோ விதிச்சது, பரவாயில்ல. நாங்க படுத்திருந்தது ஒரு மூலை அறை. ராத்திரி 7 மணிக்கு கொண்டே விட்டுட்டாங்க. கதவு ஜன்னலை திறந்தா கைலாசம் தெரியுது. எப்படிங்க? எல்லாரும் ஓடியாந்துட்டா எங்க ரூமுக்கு. ஐயா, இந்த பக்கம் தான் கைலாசம் தெரியுது. ஒரு ரூம் தான் காலி இருக்கு, மற்ற ரூம்ல யாரோ இருக்கா. பகவான் எங்களுக்கு அந்த ரூமை கொடுத்தான். சத்தியம். ராத்திரி பூரா தூங்கலிங்க. கைலாசம் தெரியும், மறையும். திரும்ப தெரியும், திரும்ப மறையும். ஜோதி பிரகாசமா தெரியும். அத்தனை பேர் உட்கார்ந்து தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடலாம். நாங்க பாடினதுதான் பாட்டு, நாங்க பாடுறதுதான் ராகம். கேட்க வேண்டியது கைலாச பெருமான் தலையெடுத்து. சந்தோஷமா இருந்துச்சு, மறக்க முடியலையே. மறுநாள் காலையில எந்திரிச்சு பரிக்கிரமான்ட்டாங்க. பரிக்கிரமான கைலாசத்தை சுத்துறது. புறப்பட்டான். மூச்சு இழைக்குது, ஆக்சிஜன் குறைச்சல், ஓட முடியல. நடந்து வர்றான். ஒரு இடம் யமத்துவார்னா. என்ன சாமி, யமன் இருக்கிற இடம், இதுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்தா சாகுற பொழுது யம வாதனை கிடைக்காது. பறந்தாப்புல உயிர் போயிடும். 3 முறை சுற்றி வந்தேன்.
அம்மா ஒழுங்கா போகணும்ல. என்னங்க அருமையா எமத்துவாள். குதிரை யாக்கு நட. என்ன கேட்டாங்க, நடக்கிறேன்ட்டு. 2005 62 வயசு அப்ப எனக்கு. 2005 நடக்கிறேன். நாங்க 4 பேர் நடக்க ஆரம்பிச்சோம். சான்ஸ்கிரிட் காலேஜ் ப்ரொஃபசர் ஒரு பெரியவர் 65 வயசு நடக்க ஆரம்பிச்சார். ஒரு 10 பேர் நடக்கிறோம். பின்னால குதிரையில வர்றாங்க, யாக்கையில வர்றாங்க. நடக்கிறோம். வலது பக்கத்துல கைலாசம் தெரியுது, இடது பக்கத்துல மகாமேரு தெரியுது. மகாமேரு பார்த்துட்டீங்களா? பார்த்தது இல்லையா? நம்ம மீனாட்சிக்கு பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயில்ல, முருகன் கோயில்ல மீனாட்சிக்கு கீழே ஏதோ இருக்கே, இருக்கா? மகாமேரு தானே. இனிமே பாருங்கோ, இந்த இப்படி இருக்கு மகாமேரு. ஸ்ரீ கரெக்ட், அதேதான். ஸ்ரீ சக்கரத்தை மகாமேருவுக்கு மேல வச்சிருக்காங்க. இந்த இப்படி வளைவா இருக்குல்ல, அதுக்கு தான் மகாமேருன்னு பேர். அதுக்கு மேல என்ன வச்சிருக்காங்க? ஸ்ரீ சக்கரம் வச்சிருப்பாங்க. அந்த மலை அப்படியே இருக்கு. வளைவு 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 வளைவு. இந்த பக்கம் திரும்பினா கைலாசம், இந்த பக்கம் திரும்பினா மகாமேரு. இந்த பக்கம் திரும்பினா அவன், இந்த பக்கம் திரும்பினா அவள். இந்த பக்கம் திரும்பினா சிவன், அந்த பக்கம் திரும்பினா சக்தி. சந்தோஷமா நடந்தான். மூச்சடைக்குது, பரவாயில்ல. பசிக்குது, சாப்பாடு இல்ல, ஏதோ கையில கிடைச்சதை சாப்பிட்டுட்டு. சாயந்தரம் 5 மணி, வழியில பூரா ஆறு, ஆத்துல பாலம் என்னங்கிறீங்க? 2 மூங்கி கம்பு. ஷூ போட்டு ஒழுங்கா போகணும். விழுந்தோம்னா பேப்பர்ல வந்துடும், கைலாச பதவி அடைந்து விட்டார். கடவுள் கிருபை கூட்டிட்டு போயிட்டார். ராத்திரி 6 மணிக்கு கொண்டே விட்டான். திரபுக்குல தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டான். தங்கிட்டான். எனக்கு சொன்னா தண்ணி நிறைய குடி, இல்லாட்டி காய்ச்சல் வந்துடும். டயோமேக்ஸ்னு ஒரு மாத்திரை தினம் போட்டேன். எல்லாரும் சாப்பிட்டோம். தண்ணி நிறைய குடிச்சனா ராத்திரி அங்க படுத்திருக்கோம். சின்ன ஹட்டு, அது ஒரு சின்ன குடிசை, இப்படி ஒரு பெஞ்சு, 4 பேர் சேர்ந்தாப்புல படுக்கணும். நெருக்கிக்கிட்டு இருட்டு. இந்த கடைசியா படுத்திருக்கவர் எந்திரிக்கணும்னா மற்ற 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணணும். நான் தான் கடைசியா படுத்தாள். ராத்திரி 12 மணி தண்ணி சாப்பிட்டனா சிறுநீர் கழிக்கணும். அவசரம். என்ன செய்யறது? இருட்டுக்குள்ள ஷூவை பார்த்து தேடி ஒரு வழியா காலில் மாட்டி தடுமாறி இவரை மிதிச்சு அவரை மிதிச்சு அடுத்தால மிதிக்காம தாண்டி எப்படியோ வெளியில வந்துட்டேன். அவசரம், நெருக்கடி. வந்து நிக்கிறேன். வெளியில வேற இடம் கிடையாது. சுத்தி வர நாய் நிக்குது. எங்க வான ஒண்ணும் பண்ண, பொரட்டு நாய் ஒண்ணும் பண்ண. சிறுநீர் கழிக்கிற பொழுது நிமிந்து பார்க்கிறேன். கைலாசம் ஜோதி மயமா தெரியுது. எப்படி பாருங்க, நான் அழுக்கா நிக்கிறேன். சிறுநீர் கழிச்சா காலம் போட்டு தானமா கோயிலுக்குள்ள போறோம். நான் அழுக்கா நிக்கிறேன். எதிர்த்தாப்புல ஜோதிமயமா தெரியுது. சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா மலையும் மண்மலை, கைலாசம் பொன்மலை. உள்ள வந்து எல்லாரையும் எழுப்பிட்டேன். 3 பேரும் போய் பார்க்கிறோம், 4 பேரும் பார்க்கிறோம். ஜோதிமயமா தெரியுது. ராத்திரி 2 மணி படுத்தோம். காலையில எந்திரிச்சோம். 2ஆம் நாள் காலையில கடுமையான நடை. ஒரு மலை ஏறி இறங்கி அடுத்த மலை ஏறணும். ஏறுறோம். காலையில 4:30 ஆரம்பிச்சு மத்தியானம் கிட்டத்தட்ட 2 மணி தவிக்கிறோம். டோல்மோ பாஸ் உச்சிக்கு போயிட்டோம். அதுதான் மேக்சிமம் ஹைட் யூ கேன் ரீச். அதுக்கு மேல போக முடியாது. கிட்டத்தட்ட 20,000 அடி உயரம். மூச்சு முட்டுது, தாங்க முடியல. உங்களோட வந்த ஆள் ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்கிறான். அங்க வேலை ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. கை இப்படி இருக்கு. அன்னைக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? விட்டா சொன்ன கைலாஷ் யாத்திரையை இப்ப மொத்தமா சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கை இப்படி கிடக்கு. அவரை ஒரு கும்பிடு போட்டோம். பக்கத்துல ஒரு மேடையில சேலை போட்டு கௌரி பீடம்னு கும்பிடுறாங்க. அங்க நிக்கிறேன். மனசு மறந்து போச்சு. நான் யாரு மறந்து போச்சு. ஆனா சந்தோஷமா இருக்கு. ஷெர்பா சொல்றான், மழை பெஞ்சா போக முடியாது, இறங்குறோம். வேகமா இறங்குறோம். கௌரி குண்டம், பச்சை பசேல்னு தண்ணீர். ஷெர்பா போய் இறங்கி தண்ணி கொண்டாந்தான். தலையில தெளிச்சோம். கௌரி குளிச்ச இடம்ங்கிறான். எங்களுக்கு இறங்க பயம். இறங்குனா திருப்பி ஏறுற போது வலிக்கி விட்டுரும். கையில கம்பு. பெரிய உச்சி மலை. ஸ்டீப்பா இறங்கணும்.
பரிக்கிரமா கஷ்டம். 3 இடத்துல விழுந்தேன், ஒன்றும் வலி இல்லை. கீழே இறங்கி பார்த்தா எதிர்த்தாப்புல பூரா பனியா இருக்கு. இந்த பனியில கால் வச்சு போகணும், அதான் ரொம்ப ஆபத்து. ஷெர்பா முன்னாலே போவான், சரியா அவன் பின்னாலே போகணும். அது என்ன அவன் பின்னாலே போறது, நான் ஒரு புது பாதையில போறேன் அப்படின்னு போனா பொதன்னு சத்தம் கேட்கும். உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கலாம். பின்ன பனிக்குள்ள விழுந்தா உடம்பு எப்படி இருக்கும், விரைச்சு போயிடும். மரியாதை அவன் பின்னால போகணும். போயிட்டான். கொஞ்சம் 1 கிலோமீட்டர் பனி. அப்புறம் வந்தா இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குனாங்கடா. எனக்கா தடுமாறுது, கை வலிக்குது, கால் வலிக்குது, முடியல. 2 ஷெர்பா என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டேன். நான் காலை மட்டும் தூக்கி வச்சேன், ஏதோ தேர் இழுத்த மாதிரி கொண்டு போனாங்க. ராத்திரி 9:30 மணி ஒரு இடத்துல கொண்டு என்னை படுக்க வச்சிருக்கேன். என்னுடைய கால் செருப்பை கலட்டி இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷம் கழிச்சு முடிச்சு பார்க்கிறேன், உசுரோட தான் இருக்கிறோம். அதுதான் பெரிய கஷ்டம். மறுநாள் காலம்பரை எந்திரிச்சோம், 8 கிலோமீட்டர் சௌரியமா வந்தோம். நாங்க தங்குற இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம். ஒரு பிரகாரம் சுத்தியாச்சு கைலாசத்தை. எல்லாரும் ஆச்சரியப்படுறான், எல்லாரும் கும்பிடுறான். முடிஞ்சது. மானசரோவருக்கு திரும்பிட்டோம். தார்ச்சன்ல இருந்து மானசரோவரில் கும்பிட்டா 2 அன்னப்பறவை எதிர்த்தாப்பில் வருது. அப்பர் சுவாமிக்கு கைலாச காட்சி கிடைச்சதா? என்ன காட்சி கிடைச்சது? காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். எங்களுக்கு அன்னப்பறவை கிடைச்சது. நேர இந்த வானவில் வளைவாத்தானே இருக்கும், கைலாசத்துல நேரம் இருக்கு. இதெல்லாம் நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு புறப்பட்டோம். திரும்ப வந்தோம். போன வழியிலே வந்தோம், நேபாளத்துக்கு வந்தோம். காட்மண்டுல கும்பிட்டோம். யாரோ சொன்னாரு 20 கிலோமீட்டர் தாண்டினா இட்லி கிடைக்கும்னாரு. இத்தனை நாளா ஒழுங்கா இருந்த நாக்கு இட்லி கேட்குது. ஜீப் எடுத்தோம், கேட்ட பணத்தை கொடுத்தோம், போனோம். இட்லி மாதிரி ஏதோ போட்டேன். இதுதான் வாழ்க்கை. நல்லா திரும்பி வந்துட்டோம். நாங்க 1.5 லட்சம் ரூபாய் அப்ப செலவழிச்சோம். இப்ப 2.5 லட்சம் ரூபாய் செலவு. உங்களுக்கெல்லாம் 2.5 லட்சம் ரூபாய் செலவு இல்லாம கைலாசம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா சிட்னியில கொண்டாந்து விட்டாச்சு. அதுக்காக ஒரு 20 நிமிஷம் கூட என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நாளை காலையில் இந்த உரை தொடரும். முதல்ல மன்னிப்பு எல்லாருக்கும் நேரமாகி விட்டது. இருந்து கேட்ட பெருமக்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவகா போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து இந்த கைலாசத்தை பற்றி பேசிய பேச்சு உங்களுக்கு மனத்துக்கு பிடிக்குமானால் அந்த புண்ணியம் பூரா ஒரு பெரிய புண்ணியவதியை சேர்ந்தது. அந்த அம்மையார் திருவடிகளை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.